பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெயிட் லாஸ் 40 days சேலஞ்சோட டேட் வந்து 10 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:45 எழுந்திரிச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு சும்மா லைட்டாக வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து ஜீரக தண்ணி ஜீரகமும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக. காலையில் வெயிட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோடய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி தான் குறையணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் ஃபுல்லாக குறையாமல் அப்படியே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா காட்டுது, ஒரு நாள் குறைய காட்டுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுட்டை ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக நான் வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டை அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். 6:15க்கு 6:10க்கு வந்து நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி சொல்கிறேன் 7-8 ஆகுது. வந்து 1 மணி நேரம் பக்கமாக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் பொசிஷனில் தான் ரெஸ்ட் தான் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 288 கலோரிஸ் வந்து நான் பர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் எக்ஸசைஸை ஒரு வழியாக முடித்தாச்சு. இதே மாதிரியே 160 நாளும் நான் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய டெய்லியுமே நான் வந்து மனசில் போட்டுகிட்டே இருக்கேன், ஒரு நாள் கூட விடாமல். பீரியட்ஸ் டைம்னால் என்ன, அதுக்கப்புறம் அதுக்குண்டான சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நான் கண்டிப்பாக எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக டயட்டில் இருந்து நான் வந்து எக்ஸசைஸ் வெயிட்டை குறைக்கணும். அதுதான் வந்து என்னோடய குறிக்கோள். இந்த தடவை நான் விட்டுறக்கூடாது. 4 தடவை விட்டுட்டேன், 5 தடவை விட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் விடக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடு என்னோடய கான்ஃபிடென்ட்டோடு நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் பட்டை ஜீரகம் ரெண்டும் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஒரு சுண்டனுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் வந்து ஒரு 8:45 போல் 7 மணிக்கெலாம் எடுக்கலான்னு நினச்சேன். பாப்பா அதுக்குள்ளே வந்து கை கால்லாம் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாளா. சரி, அதனால் அவளுக்கு மருந்து போட்டு நல்லா வந்து கால்லாம் நீவி விட்டு அவளுக்கு ஒரு டானிக் இருக்குது, அதை வந்து குடிக்க விட்டுட்டு அம்மாவோட விளையாண்டுருக்கா. அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் போட்ட நேற்று உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க. நான் போட்ட கால்குலேஷன் படி ஒன் வீக்கில் 1.5 kg குறைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 800 கலோரிஸ் கால்குலேட் பண்ணி தான், ஒரு நாளைக்கு 800 கலோரிஸ் கொண்ட ஃபுட்டு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இன்றைக்கி வந்து எவ்வளோ கலோரிஸ் கொண்ட ஃபுட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து ஒரு 820 கலோரிஸ் போயிடுச்சு. ஏன்னா நான் நைட்டு வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து எவ்வளோ கலோரி அது ரைஸ் வித்து தக்காளி முள்ளங்கி சாம்பார், தக்காளி கடையால் முள்ளங்கி சாம்பார் இது கொஞ்சம் எடுத்து 100 கிராம் 150 கிராம் எடுத்திருப்பேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 120 130 200 கலோரிஸ் பக்கமாக வந்திருக்கும். தால் அதெல்லாம் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 850 கலோரிஸ் வந்து நான் வந்து பீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு நாள் என்னோடய டார்கெட் வந்து 800 கலோரிஸை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் 1 வீக்கில் நம்ம வந்து 1.5 kg குறைச்சாதான் நம்ம 23 வீக்ஸில் 31 கிலோ குறைக்க முடியும். ஓகேங்களா? அந்த கால்குலேஷன் படி ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறேன் உங்களுக்காக. நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம தான் ஒரு டே 5 or 6ன்னு நினைக்கிறேன். அந்த டேஸில் வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணவே பிடிக்கல, வெயிட் குறையல அப்படின்லாம் நிறைய வந்து டிமோட்டிவேஷன் ஆகிட்டு உங்ககிட்ட நான் மோட்டிவேஷன் பண்ண மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸாக எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அடுத்து வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணி வெயிட் லாஸ் டிப்ஸை பார்ப்பேன். என்னென்ன ஃபுட்டெல்லாம் டயட் ஃபுட்டாக எடுத்துக்கலான்றதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
சியா சீட்ஸை பற்றி பார்ப்பேன். சியா சீட்ஸு ரியலி என்கிட்ட இருக்குது, நிறையா இருக்குது. பாருங்க, பூசணி விதை தோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து இது குடித்தா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு இது தர்பூசணி விதை இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து போன தடவை பேலியோ டயட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன், அது அப்போ வாங்கினது. ஸோ அதனால் இன்னும் அது யூஸ் பண்ணாமே இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சனால இந்த வண்டெல்லாம் அது எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லியும் வந்து நம்ம காலையில் ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வந்துன்னா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணுவேன். நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு ப்ராப்ளம். அப்படின்னா ஐயோ முடியலையே விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னை மாதிரி தான் இருப்பீங்க நிறைய பேர், சில பேர் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து 4 நாள் பண்ணுவேனா, இன்றைக்கி சொல்லுவேன், 4 நாள் கழிச்சுட்டு என்னால் பண்ண முடியல, சுத்தமாக பண்ண முடியல, டயட்டில் கோட்டை விட்டுருவேன், ஃபேக் டயட்டை ஃபாலோ பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஏன்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் ரைஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிடு, இன்றைக்கினா பார்த்தீங்கன்னா 100 கிராம் ரைஸ் எடுத்துட்டேன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம வந்து நான் வந்து சிட்டி அந்த மாதிரி டவுனில் கிடையாது, நான் வந்து கிராமம் வில்லேஜ் தான். பக்கத்தில் போய் எட்டி ஒரு 10 ஸ்டெப் நடந்தோடனே வந்து கடைகள் கிடையாது. ஏன்னா வந்து இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இது டிரைவிங் பண்ணால் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து நம்ம வந்து கடைக்கெலாம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியும். அதுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கெலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோக்கா விரும்புறதில்ல. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லஞ்சு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். நான் வந்து ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா மசாலா ஓட்ஸு, இது க்ரீமி ஓட்ஸ் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் சம்மர் டைம் தான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு செம்மையான ஒரு வந்து டைமு. கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. மே மந்த் வரப்போகுது. மே மந்த் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் நம்ம வந்து கண்டிப்பாக 4 மாதத்தில் நல்ல வெயில் அடிக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த வேர்வையெல்லாம் ஸ்வெட் ஆகும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது மாதிரி ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கதவு தானாக திறக்குது, நானே பயந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதோட விட்டேன், சாரி, ஒரு நிமிஷம் என் ஹஸ்பண்டு கூப்பிட்றாரு. தென் அவ்வளோதான். நான் வந்து என்ன பேசுறது, அதுக்கப்புறம் ஃபோன் வந்துருச்சு, கதவு திறந்துருச்சு தானாக காற்றுக்கு. அதனால என்னோடய மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சு. என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்றது ஒரு நிமிஷத்தில் அப்படியே டைவெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. சரி, நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் மஷ்ரூமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் இளநீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 போல் சுகரோடு சேர்த்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4-4.5 போல் வந்து காஃபி, மில்க் பிஸ்கட் எடுத்துக்கிட்டேன், மில்க் பிக்கிஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 மணி போல் நம்ம வந்து ரைஸு வித்து அதை முள்ளங்கி சாம்பார், டொமேட்டோ இதான் எடுத்துக்கிட்டேன், இந்த தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பராக வந்து டே முடிஞ்சிருச்சு. நான் வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா.